நீங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணி ChatGPTல போனீங்கன்னா, ChatGPT உங்களுக்கு கன்டென்ட் கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. அந்த கன்டென்ட்ட அப்படியே காப்பி பண்ணி medium.comல உள்ள போயிடுங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டா கீழ உங்களுடைய அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாரி ஃப்ரீக்வென்ட்டா போட்டே இருந்தீங்கன்னா, medium.comக்கு மில்லியன் வியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே உங்களுடைய போஸ்ட்டுக்கு தான் வருவாங்க. உங்களுடைய லிங்க் தான் கிளிக் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் நடக்கும். அப்படின்னு எக்கச்சக்கமா இந்த மாரி ஏதேதோ போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அவங்க யாருமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலங்கிறது தான் இங்க உண்மை. ஏன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க medium.com உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒர்க் பண்ணல. ஜெனரலா ஒரு ஆடியன்ஸ்க்கு வேல்யூ குடுக்கணும்னு ஒர்க் பண்றான். அது மட்டும் கிடையாது. போஸ்ட் போட்டா Googleல ரேங்க் பண்றதுக்கு மட்டும் மீடியம் ஒர்க் ஆகலங்க. நீங்க நல்ல போஸ்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுடைய போஸ்ட் எல்லாருக்கும் இமெயில் மார்க்கெட்டிங் மூலியமா அவனே ஷேர் பண்ணுவான். ஸோ இந்த மாரிலாம் விஷயத்த தெரியாம ஜஸ்ட் ஏதோ வெளியில கேட்டத அப்படியே யூஸ் பண்ணாம, அப்படியே சொன்னாங்க அப்படின்னா, அத நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய போஸ்ட்ல வியூஸ் கூட வந்திருக்காது. அப்புறம் எங்க நம்ம சேல்ஸ பார்க்கறது? ஓகேவா? ஸோ இதில ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இதோட வேல்யூ எல்லாம் புரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க ChatGPT மாரி எந்த ஒரு ஏஐ டூல்ல ஜெனரேட் பண்றதா இருந்தாலும், அதில வந்து ஹியூமன் ரிட்டர்ன் பண்ண மாரி கன்டென்ட் இல்ல, கன்டென்ட் ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னா, மீடியம் கண்டிப்பா ஒரு பீரியட்ல உங்கள பேன் பண்ணுவாங்க. இது சீரியஸான ஒரு விஷயம். அண்ட் அஃபிலியேட் லிங்க்க எங்கேயுமே யாருமே ரைட்ஸ் குடுக்கல டைரக்ட்டா பேஸ்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க அப்படி பண்ணவே பண்ணக்கூடாது. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கணும். இது தெரியாம மீடியம்ல கன்னா பின்னான்னு ஒர்க் பண்ணீங்கன்னா, ரொம்ப தப்பு. எனக்கும் தெரியும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நினைக்கிறது. இந்த மாரி விஷயத்துல ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாரி யாராவது சொல்லிக் குடுத்தாங்கன்னா, ப்ளீஸ் அவங்களுக்கே நீங்க சொல்லுங்க. ப்ரோ அஃபிலியேட் லிங்க்க டைரக்ட்டா பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா, அஃபிலியேட் லிங்க்க டைரக்ட்டா பேஸ்ட் பண்ணீங்கன்னா, மீடியம் மட்டும் கிடையாதுங்க. நீங்க எந்த இடத்துல அஃபிலியேட் ப்ராடக்ட் எடுத்தீங்களோ, அவங்களுமே இப்ப ஈஸியா பேன் பண்றாங்க. ஸோ அப்படின்னா, என்னால ஃப்ரீயா ஆர்கானிக் மெத்தட்ல பண்ண முடியாதா? ஏன் மீடியம்ல நான் பண்ணவே முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெமோ வீடியோவும் குடுத்துருக்கேன். அதில நான் எவ்வளோ வியூஸ் வாங்கியிருக்கேன், அதில சேல்ஸ் வாங்கினது கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இதெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணது. பிளஸ் உங்களுக்கு ஒரு போனஸா நான் இந்த வீடியோல ஒரு ஸ்ட்ராட்டஜி குடுக்க போறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சா நீங்க கேட்ச் பண்ணிக்கங்க. முடியாதீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு லேட்டரா உங்களுக்கு பெரிய வீடியோவா நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம்ல நீங்க ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணிக்கங்க. இப்ப ஐஃபோனா இருக்கட்டும், இல்ல வாட்ச் ஏதாவது ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ட பத்தி ரிவ்யூ அப்படிங்கிறத போடுறத விட, ஒரு ஐ கேட்சியான டைட்டில் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கங்க. நீங்க வாட் இஸ் தட்? Google Gemini, ChatGPT எதுல வேணாலும் ஜெனரேட் பண்ணிக்கங்க டைட்டில. ஆனா கன்டென்ட் கம்பல்சரி ஹியூமன் ரிட்டர்ன் கன்டென்ட்டா தான் இருக்கணும். இதுக்காக தான் நான் ரெஃபர் பண்ணது. SEO ரேட்டிங் ஏஐல ஹியூமனைஸ்ட் கன்டென்ட்லாம் இருக்கு. இது ஈஸியா பைபாஸ்ல கிளியர் ஆகும். அதனால தான் நான் சொல்றேன். ஸோ நல்ல ஒரு ஏஐ ரைட்டிங் டூல் எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ ஒருவேளை நல்ல பெஸ்ட் டூல் வேணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ லிங்க் குடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே. கான்செப்ட் என்ன அப்படின்னு நல்லா பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ஒரு போஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த போஸ்ட்ல நீங்க ப்ரமோட் பண்றதா நினைக்கிறீங்க இல்லையா? அந்த ப்ராடக்ட்ட பத்தி அழகான ஸ்ட்ரக்சர்ல கன்டென்ட் எல்லாம் நெறைய போட்டுருங்க. இந்த போஸ்ட் Googleல ரேங்க் ஆகணுங்கிற அவசியமே இல்ல. கிளியர். ஓகே. ஆனா இந்த போஸ்டோட டைட்டில் ஐ கேட்சியா இருக்கணும். கிளிக் பைட்டா இருக்கணும். அண்ட் இதுல இருக்கிற கன்டென்ட் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா இருக்கணும். அண்ட் அட் லாஸ்ட் இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய லேண்டிங் பேஜோட லிங்க். லேண்டிங் பேஜ் இல்ல ஆப்ட்-இன் பேஜ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இத வந்து நீங்க இந்த இடத்துல போட்டுருக்கணும். ஆப்ட்-இன் பேஜ்ன்னு. இதுல தான் வந்து வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணுவான். இங்க லீடு குடுப்பான். பட் இந்த போஸ்ட்ட வந்து நம்ம மீடியம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ண போறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட பத்தி கிட்டத்தட்ட 5 டூ 10 டிஃபரண்டான டாபிக்ல நீங்க கன்டென்ட் போடணும். ஓகே. ரிவ்யூன்னு கூட ஒரு கன்டென்ட் போட்டுக்கங்க. ஆனா அது Googleல சர்ச் பண்ணீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூங்கிறதுல எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. நெறைய டிஏபி வச்சவன்லாம் சீக்கிரமா போயிருப்பான். அப்புறம் எப்படி மீடியம்ல ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்குங்க. அது எப்படி உங்க கன்டென்ட் ரேங்க் ஆகும்னு சொல்ல முடியும்? ரொம்ப டஃப். ஓகேவா? ஸோ தேவைப்பட்டா நீங்க ரிவ்யூன்னு ஒரு கன்டென்ட் கூட வச்சுக்கங்க. ஓகே. இப்போ செகண்ட் கேஸஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆனா, இத நான் மீடியம்ல எடுத்தோனே பப்ளிஷ் பண்ண மாட்டேன். தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் மீடியம்ல உள்ள போனோனே ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன போடுவேன் அப்படின்னா, நான் இப்ப இந்த வாட்ச பத்தி பேசுறேன்னு வச்சுக்கங்க. இல்ல வேற ஏதாவது லைக் முன்ன சொன்ன மாரி ஐஃபோன பத்தி பேசுறேன் அப்படின்னா, அத பத்தி டிஃபரண்டான ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். எடுத்து கன்டென்ட்லாம் போட்டுட்டு, இது வந்து SEO ரேட்டிங் ஏஐ டூல்ல போட்ட கன்டென்ட்டா கூட இருக்கட்டும். அண்ட் இங்க எந்த ஒரு லிங்க்கும் நான் போட மாட்டேன். இது என்னுடைய போஸ்ட் 1. இதே மாரி போஸ்ட் 2. இதே மாரி போஸ்ட் 3 அப்படின்னு நான் போட்டுருவேன். அதுக்கப்புறமேட்டு இதுதான் என்னுடைய மெயின் போஸ்ட் MP மெயின் போஸ்ட் நான் போட்டுருவேன். ஓகே. இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் P4, P5, P6 அப்படின்ட்டு அடுத்தடுத்த போஸ்ட்டும் போடுறேன். மொத்தத்துல கிட்டத்தட்ட P10 வரைக்கும் ஒரே ப்ராடக்ட்ட பத்தி தான் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஆனா டிஃபரண்டான ஆங்கிள்ல, டிஃபரண்டான டைட்டில்ல போட்டிருக்கேன். இப்போ
இந்த போஸ்ட் போட்டு 2 நாளோ இல்ல 3 நாள் கழிச்சு என்ன பண்ணா இங்க ஒரு லிங்க் ஆட் பண்ண போறேன். பட் அந்த லிங்க் அஃபிலியேட் லிங்க்கோ இல்ல என்னுடைய வேற லேண்டிங் பேஜ் லிங்க்கோ கிடையாது. தெரிஞ்சுக்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் சொல்றேன் சேஃபர் சைடுக்காக. ஓகே. இந்த இடத்துல லிங்க் நீங்க என்ன லிங்க்னா இந்த 4th போஸ்ட் போட்டோம்னா மெயின் போஸ்டோட லிங்க் இருக்கு இல்லையா? இந்த லிங்க் கொண்டு வந்து இந்த இடத்துல கால் டு ஆக்ஷனோட கொடுக்கணும். கால் டு ஆக்ஷன் சிடின்னு சொல்லுவாங்க. கால் டு ஆக்ஷன்னா என்னதுன்னா நீங்க வேணுமே இந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இல்ல இந்த போஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஏன் இந்த போஸ்ட் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு? இல்ல இந்த போஸ்ட் பத்தின ஒரு டைட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ட நான் யூஸ் பண்ணேன். பட் ரிசல்ட் ஆஃப்டர் 15 டேஸ்ல எனக்கு இப்படி வந்துச்சு. வாட் ஹேப்பன்? இந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அதே டைட்டில் கால் டு ஆக்ஷன் நீங்க வச்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ப்ராடக்ட்டுக்கு ரெலவென்ட்டான டைட்டில் தான் இது. உடனே அவன் படிச்சுட்டே வருவான். படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க லிங்க் வச்சிருப்பீங்க கால் டு ஆக்ஷனோட. அவன் என்ன நினைப்பான்? ஓ 15 டேஸ் யூஸ் பண்ணேன். பட் ஏன் சடனா அப்படி ஆயிருச்சு? அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டு கால் டு ஆக்ஷன் வச்சுன்னா, அவன் கண்டிப்பா இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுவான். ஸோ இது ரீடைரக்ட் ஆகி உங்களுடைய மெயின் போஸ்ட்டுக்கு போகும். ஓகே. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கும் லிங்க் வச்சிருப்போம் இது போகும். இதுவும் போகும். இப்படி போஸ்ட்டுக்கு நம்ம லிங்க் அனுப்பிட்டே இருந்தா தான் இந்த போஸ்ட்டுக்கு வியூஸ் வரும். இந்த போஸ்ட் கூகுள்ல ரேங்க் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நாம போட்ட 10ல 1, 2 கூட ரேங்க் ஆனாலும் டிஃப்ரெண்டான டாபிக்ல ரேங்க் ஆயிருந்தாலும் இந்த போஸ்ட் எல்லாமே எங்க போய் சேரும்? இங்க வரும். கண்டிப்பா ஆடியன்ஸ் வருவானா? கண்டிப்பா வருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். எனக்கு இப்போ வந்து மீடியம்ல வியூஸ் வருது அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே எனக்கு ஒவ்வொன்றிலையும் வந்து 1000 வியூஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏதாவது 1, 2 போஸ்ட் தான் எனக்கு பிக்கப் ஆயிருக்கும். அந்த ஒரு போஸ்ட் வச்சு தான் நான் மெயின் போஸ்ட்டுக்கு நான் டைவர்ட் பண்றேன். அங்கிருந்து என்ன பண்ணணும்னா இந்த கான்டென்ட் வந்து உங்களுடைய உயிர் மாதிரி. ஓகேவா? இந்த கான்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இங்க வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுவான். பட் லேண்டிங் பேஜ், ஆப்டின் பேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து அவன் ஏன் கிளிக் பண்ணணும்? நல்லா யோசிங்க. உங்களுடைய போஸ்ட்டை படிச்சிட்டான். என்னாச்சு 15 நாளுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ராடக்ட் என்னாச்சு திடீர்னு ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஸோ இதை பத்தின டீட்டெயில் தான் நான் கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. இல்ல 15 நாளுக்கு அப்புறமேட்டும் பார்த்தா திடீர்னு வாட்டர்ல போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமே இந்த வாட்ச் நல்லா ஒர்க் ஆகுது. அப்படிங்கிற ஒரு பெரிய டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. படிச்சுட்டான். பட் இப்போ அவன் எதுக்காக உங்களுடைய அடுத்த லேண்டிங் பேஜ்ங்கிற இந்த ஆப்டின் பேஜ் லிங்க் எப்படி கிளிக் பண்ணுவான்? எப்படி உங்களுக்கு அவனுடைய இமெயில் லீட்ல உங்களுக்கு கொடுப்பான்? இதுக்கப்புறமேட்டு இதை எடுத்துட்டு போய் நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து லீடு வச்சு நீங்க ரீடார்கெட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பார்க்க முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஆர்கானிக் மெத்தட்னால இதுதான் ப்ரொசீஜர். ஏதோ ரேண்டமா நீங்க டைரக்ட்டா எங்கேயோ ஒரு லிங்க் போட்டேன். அதை டைரக்ட்டா கிளிக் பண்ணி உள்ள போயிட்டேன் பர்ச்சேஸ் பண்ணாங்க டசன்ட் மீன் நீங்க வந்துட்டு கிளியர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே கிடையாது. பட் இப்போ இந்த இடத்துல அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவன் லேண்டிங் பேஜ் போகணும். அங்க அவனுடைய லீடு கொடுப்பான். நீங்க என்ன சொன்னா அவன் அங்க கொடுப்பான். ஸோ இதை பத்தி என்னுடைய அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். இல்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த லேண்டிங் பேஜ்ல அப்படி என்ன இருக்கு? ஆப்டின் பேஜ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதீங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐ காட் இட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன். இது வரைக்கும் நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணல, உங்களோட ஸ்கில்ல இன்னும் மானிட்டைஸ் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது கீழே லிங்க் இருக்கு. போயிட்டு நம்மளுடைய மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்லாம் போய் பாருங்க. எக்கச்சக்கமான பேர் அவங்களோட ஸ்கில்ல மானிட்டைஸ் பண்ணிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இது எல்லாமே ஆர்கானிக் மெத்தட். இதுக்குன்னு தனியாக நம்மளோட கோர்ஸ் இருக்கு. வேணா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்க எல்லாரும் நம்மளோட கோர்ஸ் இன்சைல பார்க்க நான் ரெடியா இருக்கேன். அது மட்டும் இல்ல இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ்.